முகவரி நேயர்களுக்கு வணக்கம். 18வது மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கொடுத்த தேர்தல் அறிக்கை வட மாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு தலைகீழ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காங்கிரஸ் கட்சிக்கு இந்திய கூட்டணிக்கு ஒரு பெரிய எனர்ஜி கிடைச்சிருக்கு. இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி கொடுத்த தேர்தல் அறிக்கை சுதந்திர இந்தியாவில் முதலாக ராகுல் காந்தி தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டதில் சமூக நீதி கொள்கையை பற்றி முதலாக அவங்க பேச தொடங்கினதுனால சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படும், இடஒதுக்கீடு உயர்த்தப்படும் அப்படின்னு சொன்னதுனால அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு வட மாநிலங்களில், அதுவும் குறிப்பாக இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வாக்கும் இந்திய கூட்டணியினுடைய செல்வாக்கும் அபார விதமான மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. இது சாதாரணமான சேஞ்ச் அல்ல, அபார விதமான மாற்றத்தை உருவாக்கிறது. இன்னைக்கு வட மாநிலங்கள் முழுக்க நாடாளுமன்ற தேர்தல் பற்றி பேசுறது எல்லாமே முழுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த பிஜேபியினுடைய 10 ஆண்டு காலத்தினுடைய அவலமும், அவர்கள் சாதியாக பிரித்து மக்களை சூழ்ச்சி வலையில் சிக்க வைத்திருந்ததையும், இன்னைக்கு அதற்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில கொண்டுட்டு வந்ததையும் வட மாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்திய கூட்டணி எந்த விதமான தயவும் இல்லாமல் ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் நாளுக்கு நாள் உருவாகிட்டு வந்துகிட்டே இருக்குது. அதன் அடிப்படையில் நாம் இப்போ மொத்தம் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களையும் நாம் ஒரு 5 பிரிவுகளாக பிரித்து அதனுடைய அடிப்படையில் நம்ம யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் எப்படி கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தென் மாநிலங்களில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, புதுவை ஆகிய மாநிலங்களில் மொத்தம் 130 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 130 நாடாளுமன்ற தொகுதிகளில் பிஜேபி எவ்வளவு வெற்றி பெறும், அவ்வளோதான் சின்ன கால்குலேஷன். கர்நாடகா மாநிலத்தில் இப்போதான் தேர்தல் முடிஞ்சு சீதாராம் ஐயாவும் சிவகுமாரும் ஆட்சி அமைச்சிருக்காங்க. தற்போது தான் காங்கிரஸ் கட்சி கர்நாடகா மாநிலத்தில் ஆட்சி அமைச்சிருக்குது. அந்த அடிப்படையில் இப்போது அங்கே காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் கடுமையான போட்டி இருக்கிறது. அந்த 28 நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிகபட்சமாக பிஜேபி ஜெயிச்சா 15 தொகுதிகள் ஜெயிக்கிட்டோம். அந்த 15 தொகுதிகள் தவிர்த்து ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியோடு அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அந்த மாநிலங்களில் குறைந்தது ஒரு 3, 4, ஒரு 5 தொகுதிகள் ஜெயிச்சா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆக அவர்கள் எது ஜெயிச்சாலும் சரிதான், 25 தொகுதிகள் தென் மாநிலங்களில் அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதிகபட்சமாக. அதை தாண்டி 105 தொகுதிகள் தென் மாநிலங்களில் இந்திய கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, வடகிழக்கு மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா, சிக்கிம், நாகாலாந்து, மிசோரம் ஆகிய மாநிலங்களில் 25 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அந்த 25 நாடாளுமன்ற தொகுதிகள்லையும் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா, மணிப்பூரில் நடந்த கலவரம், 200க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள். சர்ச்சி, மசூதி என்று அனைத்தும் இடித்து நொறுக்கப்பட்டது. 2 பெண்களை நிர்வாணமாகப்படுத்தி திருவழியாக அழைத்து வந்தது. இது எல்லாம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வேடிக்கை பார்த்தது. எல்லாம் அந்த பிஜேபி கூட்டணிக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு சரிவு இருக்குது. அவங்க பல மாநிலங்களில் அங்கே வேட்பாளரை போகவே முடியல, அந்த நிலைமைக்கு தான் இருக்கிறது. இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த 25 தொகுதிகளில் பிஜேபி ஒரு 10 சீட்டு ஜெயிக்கிறதாவே நாம் அவர்களுக்கு விட்டுக் கொடுப்போம். மீதி இருக்கக்கூடிய 15 தொகுதிகள் இந்திய கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது. மூன்றாவது, வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் 45 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அங்கே பஞ்சாபில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் தான் பலமாக இருக்கிறது. அவர்கள் வெற்றி பெறவே முடியாது. 13 தொகுதிகள் இருக்கிறது. முடிந்தவரை அவர்கள் ஒரு 3 தொகுதிகள் வரை வெற்றி பெற முடியும். ஹரியானா மாநிலத்தில் விவசாயிகள் அனைவருமே இப்போ ரோட்டில் உட்காந்துருக்காங்க. விவசாய போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அங்கே ஒரு சீட்டும் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, வாய்ப்புகளே கிடையாது.
டெல்லியில ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்து வச்சிருக்காங்க. இதனால டெல்லியினுடைய நிலைமை வேற நிலையில் இருக்குது, தலைகீழ் மாற்றத்தில் இருக்குது. ஜம்மு காஷ்மீர்ல 6 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அந்த 6 தொகுதிகள்லையும் காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெறுவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. உத்தரகாண்ட் அது பிஜேபியினுடைய பெல்ட், பிஜேபியினுடைய ஏரியா. அங்க 5 தொகுதிகளில் 4 தொகுதிகள் பிஜேபியை வெற்றி பெறும், 1 தொகுதிகள் இந்திய கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இமாச்சல பிரதேசத்துல 4ல் 2 தொகுதிகள் காங்கிரசும் 2 தொகுதிகள் பிஜேபியும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அங்க 45 தொகுதிகளில் மொத்தம் இருக்கக்கூடிய 45 தொகுதிகள் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி 30 தொகுதிகள் வரை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 4வது வடமேற்கு மாநிலம் ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, கோவா ஆகிய 5 மாநிலங்களில் ஒரு பெரிய மாற்றங்கள். அந்த 5 மாநிலங்களும் கட்சியை உடைச்சி பிஜேபி ஆட்சி அமைச்சிருக்குது. மகாராஷ்டிரா மாநிலத்தில், ராஜஸ்தானில் அவங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் அவங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்திருக்காங்க, வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அந்த 5 மாநிலங்களும் பிஜேபி தான் ஆட்சியில் இருக்கிறது. ஆனாலும் அங்கு காங்கிரஸ் கட்சிக்கும் பிஜேபிக்கும் ஒரு கடுமையான போட்டி இருக்கிறது. சரிபாதி வெற்றி பெறுவார்களா அப்படின்ற நிலைமையே அங்கு மோசமாக இருக்கிறது. பிஜேபி வெற்றி பெறுவதற்கான சூழல் அங்கே ரொம்ப குறைவாக இருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் 10 தொகுதிகள் வரை காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 39 தொகுதிகள். உத்தவ் தாக்கரே, சரத்பவர் காங்கிரஸ் கூட்டணி மிக சக்தி வாய்ந்த கூட்டணியாக இருக்கிறது. அங்கே 39 தொகுதிகள் வரை இந்திய கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கருத்து கணிப்பு வந்துட்டு இருக்குது. அதே போன்று மத்திய பிரதேசம் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய மொத்தம் 130 தொகுதிகளில் 71 தொகுதி இந்திய கூட்டணிக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக அங்கிருந்து கருத்து வருகிறது. 5வது வடமேற்கு மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பீகார், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒரிசா, சத்தீஸ்கர் ஆகிய இந்த 6 மாநிலங்களில் 208 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அந்த 208 நாடாளுமன்ற தொகுதிகள் தான் இங்கே தான் உத்தரப்பிரதேசம் தான் மெயின் தீர்மானிக்கக்கூடிய மாநிலம். அங்கே சாலிடாக 80 தொகுதிகள் இருக்குது. 80 தொகுதியில் யார் ஒருத்தர் ஜெயிக்கிறாங்களோ அந்த வெற்றி அவங்க இந்தியாவில் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த உத்தரப்பிரதேசத்தில் 22 தொகுதிகள் வரை இந்திய கூட்டணி தற்போது கைப்பற்றும் சூழல் இருக்கிறது. அதே போன்று பீகார்ல தேஜஸ் யாதவும் ராஷ்டிரிய ஜனதா தளமும் காங்கிரசும் கூட்டணி இந்திய கூட்டணி 34 தொகுதிகள் வரை பிடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் அங்க இருக்கக்கூடிய 208 நாடாளுமன்ற தொகுதிகளில் 76 தொகுதிகள் இந்திய கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி என்றால் மொத்தமாக இந்த 5 பாகங்களில் பிரித்து நம்ம 28 மாநிலங்களில் நம்ம மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்க்கும்போது 297 தொகுதிகள் இந்திய கூட்டணிக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.